வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்காலர் ஜிப்சி பத்தி கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போலாம். த ஸ்காலர் ஜிப்சி இஸ் எ போயம் பை மேத்யூ அர்னால்ட். ஸோ போயட் மேத்யூ அர்னால்ட பத்தின கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நான் டோவர் பீச் போயம்ல கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை படிச்சுட்டு இந்த போயம் வாங்க. த ஸ்காலர் ஜிப்சி இஸ் பேஸ்ட் ஆன் அ 17th century Oxford story found in Joseph Glenville's The Vanity of Dogmatizing. ஸோ நம்ம டைட்டில் கேரக்டர் இந்த ஸ்காலர் ஜிப்சியோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் கிளென்விலோட வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. ஸ்காலர் ஜிப்சி வாஸ் பப்ளிஷ்ட் இன் வால்யூம்ஸ் ஆஃப் போயம்ஸ் இன் 1853. த போயம் இஸ் அ பாஸ்ட்ரல் எலிஜி. ஸோ பாஸ்ட்ரல் போயம்னா என்ன அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் ரூரல் லைஃப், கண்ட்ரி சைட் அண்ட் த நேச்சுரல் வேர்ல்ட். ஸோ இயற்கையை பற்றி இல்லை கிராமப்புற வாழ்க்கையை தழுவி எழுதுகிற போயம்ஸை பாஸ்ட்ரல் போயம் அப்படின்னு சொல்லுவோம். எலிஜி மீன்ஸ் இட் laments the death of someone. ஆனா நம்ம போயம் வந்து இட் இஸ் அன் இம்பர்சனல் எலிஜி தட் laments the death of faith in the age of materialism. ஸோ நம்ம போயம்ல எந்த மனிதனுடைய இறப்பையும் நம்ம லேமெண்ட் பண்ணல. இட் laments the death of faith. The Scholar Gypsy is written in a 10-line stanza pattern for a total of 250 lines. ஸோ 10 lines 25 stanzas இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 lines. ஆக்ஸ்போர்ட் இஸ் த லொக்கேல் ஆஃப் த போயம். ஸோ இந்த போயம் வந்து எங்க நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட். த போயம் இஸ் செட் இன் த ஆக்ஸ்போர்ட் கண்ட்ரி சைடு. த போயம் ஹேஸ் 3 மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் எ குரூப் ஆஃப் அன்னேம்டு மைனர் கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் போயம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜோசப் கிளென்வில், த வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் புக்கோட ஆத்தர், சரிங்களா? ஸோ ஹீ இஸ் இன் த ப்ரிஃபேஸ் டு த போயம். ப்ரிஃபேஸ்ல தான் இவரை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கு. செகண்ட் கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் வந்து நம்ம போயட் அர்னால்டு தான். த போயம் ஸ்பீக்கர் இன்ட்ரடியூசஸ், டெல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோரி ஆஃப் த வேண்டரிங் ஸ்காலர் ஆஸ் ஹி சிட்ஸ் ஆன் எ ஹில் வித் கிளென்வில்ஸ் புக். ஸோ ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ல வந்து கிளென்வில் புக்கோட உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சி, ஸ்காலர் ஜிப்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, அவரை பத்தி கமெண்ட் பண்றது எல்லாமே வந்து ஸ்பீக்கர் தான். The scholar gypsy of the title is a poor Oxford student who joined gypsies. ஸோ நம்ம டைட்டில் வர இந்த ஸ்காலர் ஜிப்சி கேரக்டர் தான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு இருக்காரு. ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு அவரோட படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு ஜிப்சி நாடோடிகளோட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அவங்கள தேடி போறாரு. ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நிறைய கத்துக்கலாம், அவங்க நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷனை அபேண்டன் பண்ணிட்டு அவங்கள தேடி போறாரு. த ஸ்பீக்கர் ஆஃப் த ஸ்காலர் ஜிப்சி டிஸ்கிரைப்ஸ் pastures with the town of Oxford lying in distance. ஸோ ஆக்ஸ்போர்டை சுற்றி இருக்கிற பாஸ்டர்ஸ், விளைநிலங்களை பற்றி ஸ்பீக்கர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு ஸ்டார்டிங்கில். ஹி வாட்சஸ் த ஷெப்பர்ட் அண்ட் ரீப்பர்ஸ். ஸோ ஷெப்பர்ட்னா ஆடு மேய்ப்பவர்கள், ரீப்பர்ஸ் ஃபார்மர்ஸ், இவங்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸ்பீக்கர். Arnold begins the scholar gypsy in a pastoral mode, invoking a shepherd and describing the beauties of a rural scene with Oxford in distance. ஸோ இது நேம்க்கு ஏற்றாப்புல பாஸ்ட்ரால்க்கு எலிஜி இல்லைங்களா? ஸோ பாஸ்ட்ரால் அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ என்ன பேசுவார் அப்படின்னா அந்த அவரோட ஆடெல்லாம் கத்திட்டு இருக்கும், அந்த ஆடெல்லாம் வந்துட்டு அந்த ஃபோல்டுல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க, அது போயிட்டு அதே மேயட்டும், கிராஸ்ல மேயட்டும் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு. த போயம்ஸ் ஸ்பீக்கர் அட்ரஸஸ் அண்ட் அன்னேம்டு ஷெப்பர்ட். ஸோ அந்த ஷெப்பர்ட் பேர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இது யாரா இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்றாங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹியூ கிளவ். நோட் பண்ணிக்கோங்க, ARTHUR HUGH CLOUGH. ஸோ இவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவரோட திரிசிஸ் போயம்ல அவரை வந்து ஆடு மேய்ப்பவரா இவர் அர்னால்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். He tells the shepherd that he will remain out there till sundown enjoying the scenery. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அங்கே இருக்கிற ரீப்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாரு,
அதுக்கப்புறம் நான் வந்து சன்செட் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து பாருங்க கார்ன்ஃபீல்டு நோட் பண்ணிக்கோங்க. CORN கார்ன்ஃபீல்டுக்கு நடுவுல பாப்பீஸ் வளர்ந்துருக்கும், அந்த கசகசா செடி. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைம் ட்ரீ பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதோட வாசம் வந்து இவருக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. He is seated in the high field's dark corner and looks wistfully at the towers of Oxford. ஸோ ஒரு ஃபீல்டில் ஒரு ஹையான பொசிஷனில் உட்காந்துட்டு டவர்ஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்டை பார்த்துட்டு இருக்காரு. All the while, the speaker will keep his book beside him. ஸோ ஸ்பீக்கர் கையில் என்ன இருந்தது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா, புக். The book tells the famous story by Joseph Glenville. Glenville gave the story of a lad of Oxford University who leaves his studies to join a band of gypsies. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷனை பாதியிலே விட்டுட்டு ஜிப்சிஸோட சேர போயிடுறார். ஸோ இங்கே ஜிப்சினா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமானிக் பீப்புள். த ஸ்காலர் ஜிப்சி abandons ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டு லேர்ன் த ஜிப்சி லோர். இந்த லோர் LORE அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இன்ஃபர்மேஷன் நாலேஜ் எல்லாமே வந்து ரிட்டன்ல எழுதாம ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட வந்து ஜஸ்ட் வாய் வழியா வந்து பாஸ் பண்றது. ஸோ இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அவங்க மகனுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ மகன் அடுத்து அவங்க ஜென்ரேஷனுக்கு அப்படி எதுவுமே ரிட்டன்ல இருக்காது. அதனால என்ன ஆகாது, அவங்க ஃபேமிலி தவிர வேற யாருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்காது. ஸோ இவங்க ஜிப்சி வந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. ஸோ இங்க என்ன அப்படின்னா ஆர்ட் ஆஃப் மைண்ட் ரீடிங். ஸோ அதை கத்துக்கிறதுக்கோசரம் தான் வந்துட்டு இவர் வந்து அங்க போய் ஜாயின் பண்ணுவாரு. ஸோ லோர்னா நோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன், நாலேஜ், ஸ்டோரிஸ் அபவுட் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட் that is not written down but passed on from one to another. The scholar gypsy wants not only to withdraw from his studies but also to withdraw from the modern world. ஸோ மாடர்ன் வே ஆஃப் லிவிங்ல இருந்து வித்ட்ரா பண்றது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. He learns the secret of gypsy's trade. ஸோ இவர் வந்து இப்போ அந்த ரொமானிக் பீப்புளோட சேர்ந்துட்டு அவங்க நம்பிக்கையும் அவர் பெற்றுட்டாரு. அதனால தான் அவங்க வந்து அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸை இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. The scholar gypsy sees two of his former Oxford peers. அதுக்கப்புறம் வந்து இவர் கூட ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாரு. Scholar gypsy tells them that he stays there to learn their unique way of learning and then to share their wisdom with the world. ஸோ அந்த ஆக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்காலர் ஜிப்சி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்களுடைய நாலேஜை நான் கத்துக்கிறதுக்கோசரம் நான் இங்க இருக்கேன். ஸோ அந்த யூனிக் வே ஆஃப் லேர்னிங் வந்து ஆர்ட் ஆஃப் தாட் ரீடிங், ஹிப்னடைசம் மாதிரி, சரிங்களா. அண்ட் தென் டு ஷேர் தேர் விஸ்டம் வித் த வேர்ல்ட். அப்புறம் அந்த நாலேஜை வந்து மற்ற எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ இதை கத்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க வந்து ஸ்காலர் ஜிப்சியை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நோட்ஸ் தான் இது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து செப்பர்ட்ஸ், தே ஹவ் சீன் ஹிம் ஆன் ஹர்ஸ்ட் நியர் ஆக்ஸ்போர்ட். அடுத்தது வந்து அன்எஜுகேட்டட் ரஸ்டிக் ஃபோக், தே saw him near fireside of ale house. People returning from Oxford had seen him crossing river Thames in a ferry. நோட் பண்ணிக்கோங்க, FERRY. ஃபெரினா a small boat. ஸோ இந்த போட்ல வரும்போது அவர் வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சிருப்பாரு இன் ஹிஸ் லேப். அதை அவர் எங்கேருந்து பறிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர்ஸ் ஆஃப் விச்வுட், BOWERS, பவர்ஸ் ஆஃப் WYCHWOOD, பவர்ஸ் ஆஃப் விச்வுட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யாருமே அவரை பார்த்துருக்க மாட்டாங்க. Girls from far off villages who danced around the elm tree in May had seen him in the darkened fields. எல்ம் ட்ரீ அப்படின்னா இலுப்பை மரம். ஸோ அந்த மரத்தை சுற்றி ரொம்ப தூரத்தில் இருந்த வில்லேஜ் வந்து பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாமா. ஸோ அவங்களும் நம்ம ஸ்காலர் ஜிப்சியை பார்த்துருக்காங்க.
நம்ம ஸ்காலர் ஜிப்சி வந்து இவங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து ஃப்ளாஸ் கொடுப்பாராமா. என்ன ஃப்ளாஸ்ன்னு பாருங்க, அனேமனிஸ், அதோட ப்ரொனன்சியேஷன் த அனேமனிஸ் ப்ளூபெல்ஸ். ஸோ இந்த ஃப்ளாஸ் தான் ஸ்காலர் ஜிப்சி வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற கேர்ள்ஸ்க்கு கொடுக்குறாரு. ஆனால் எப்பவுமே அவர் வந்து யாருக்கூடயும் பேச மாட்டாரு. He was also seen above Godstow Bridge in Haytime in June. The housewife darning something outside her house in the Cumnor Hills too had seen him. ஸோ கம்னர் ஹில்ஸ்லயும் வந்து ஸ்காலர் ஜிப்சியை பார்த்துருக்காங்க. Children who looked for cresses in the stream. Cresses அப்படிங்கிறது ஒரு வாட்டர் பிளான்ட். ஸோ அந்த வாட்டர் பிளான்ட்டை தேடி வர குழந்தைங்களும் வந்துட்டு had seen him wander around in the April mornings and at night. The poet says he had seen the scholar gypsy on the wooden bridge, wrapped in his cloak and fighting against the cold and snow. ஸோ போயட் வந்து ஸ்காலர் ஜிப்சி உட்டன் பிரிட்ஜில் பார்க்குறாரு. கிளாக் அப்படின்னா லூஸ் அவுட்டர் கார்மெண்ட். ஸோ ஸ்காலர் ஜிப்சி வந்து ஒரு லூஸ் அவுட்டர் கார்மெண்ட் வியர் பண்ணியிருக்காரு. அது ஒரு வின்டர் சீசன். Scholar Gypsy had climbed the Cumnor Hill and turned to watch the lights of the church. The Scholar Gypsy is beyond the wear and tear of modern life. So வந்து மாடர்ன் லைஃப் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் டேமேஜ். அதுல இருந்து அப்பாற்பட்டு நிற்கிறாரு நம்ம ஸ்காலர் ஜிப்சி. Man is tired of life and yearns for the peace the Scholar Gypsy had known. ஸோ அந்த மாடர்ன் லைஃப் வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. they are very tired of that. அவங்க வந்து ஸ்காலர் ஜிப்சிக்கு இருந்த அந்த மன நிம்மதியை மனிதர்களும் தேடுறாங்க. The scholar gypsy renounced the modern life by giving up Oxford and retiring to a quiet life with the gypsies. The scholar gypsy seeks a divine knowledge that could reconcile human and divine matter and spirit. ஸோ மனிதனையும் கடவுளையும் ஒன்றிணைக்கக்கூடிய வழியை தேடி போனவர் தான் ஸ்காலர் ஜிப்சி. சரிங்களா? The poet is suddenly disillusioned as the story was written 200 years before the poem. ஸோ இந்த ஸ்டோரி, அதாவது வேனிட்டி ஆஃப் டாக்மடைசிங் புக்ல இருக்கிற ஸ்டோரி வந்து 1661ல எழுதினது. நம்மளுடைய போயம் ஸ்காலர் ஜிப்சி வந்து 1853ல எழுதினது. ரெண்டுக்கும் கேப் வந்து 200 years. ஸோ போயட் திடீர்னு என்ன நினைக்கிறாரு, he thinks that he must have dreamt about the scholar gypsy who died 200 years ago. ஒருவேளை இவருக்கு டவுட் வருது, என்னப்பா அது 200 yearsக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வெளியே போயிட்டு ஜிப்சியை சேர போறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவங்க வந்து இன்னும் உயிரோடு இருப்பாங்களா, நான் நிஜமாதான் அவரை பாக்குறேனா இல்ல இதெல்லாம் கனவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இங்கதான் நம்ம மேத்யூ அர்னால்டு வந்து ஸ்காலர் ஜிப்சியை வந்து he is immortalizing him. எப்படின்னு பாருங்க. The scholar gypsy may not be living flesh and blood, but as a dream figure. As an idealist, he knows no death. ஸோ ஸ்காலர் ஜிப்சி வந்து ரத்தமும் சதையுமா ஒரு மனிதனா நம்ம முன்னாடி வாழல, பட் எப்படி வாழணும், எதை நோக்கி வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடா எப்பவுமே இம்மார்டலா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. The scholar gypsy awaits the sparks from the heaven. So here Arnold contrasts the scholar gypsy with the typical Victorians. இவங்க ரெண்டு பேருக்குமான வாழ்க்கை முறைக்கான வித்தியாசங்களை சொல்றாரு. Victorians also waited for the divine spark, but they lacked the vision and faith of scholar gypsy. ஸோ சார்ல்ஸ் டார்வினோட தியரி எவல்யூஷன் ஆஃப் மேன் வந்து ஏப்லன்னு தான் வந்தாரு அப்படிங்கிற அந்த தியரி எல்லாம் கேட்டு மக்கள் வந்து கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை வந்து இழந்திருந்தாங்க. ஆனா ஸ்காலர் ஜிப்சிக்கு அப்படி கிடையாது. அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கு. முழு நம்பிக்கைனால அவர் டிவைன் ஸ்பார்க்கை அடைவாரு. ஆனா விக்டோரியன்ஸுக்கும் டிவைன் ஸ்பார்க் வேணும், ஆனா அவங்க கிட்ட என்ன நம்பிக்கை இல்லை. The scholar gypsy lived a more fruitful and useful life. The scholar gypsy had one aim, one business, one desire, which was a spiritual quest. ஸோ ஸ்காலர் ஜிப்சி அவரோட பவர் எனர்ஜி எல்லாத்தையுமே எதுக்கு பயன்படுத்தாரு அப்படின்னா ஆன்மீக தேடலுக்கு. அவர் வந்து விக்டோரியன்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப் லீட் பண்ணியிருந்தாருன்னா அவரும் எப்பவோ இறந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அர்னால்ட் சொல்றாரு.
The scholar gypsy must maintain his distance to avoid the infection of modern life, disease of modern life. ஸோ கண்டிப்பாக கொரோனா கிடையாது. மாடர்ன் லைஃப் அவங்களோட டிசீஸ் வந்து இவருக்கு ஒட்டாமல் இருக்கணும்னா அவங்க மக்கள் கிட்ட இருந்து இவர் அந்த மாடர்ன் பீப்புள் கிட்ட இருந்து ஸ்காலர் ஜிப்சி நீச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது என்ன டிசீஸ்னு பார்க்கலாம். சிக், ஹரி அண்ட் டிவைடட் எய்ம்ஸ் ஆர் த டிசீஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப். அதாவது மெட்டீரியலிசமும் ஸ்கெப்டிசிசமும். மெட்டீரியலிசம் ரன்னிங் ஃபார் மணி, ஸ்கெப்டிசிசம் அப்படின்னா டவுட் பண்றது, நம்ம ரிலீஜியஸ் வேல்யூஸ் எல்லாமே சந்தேகப்படுறது. சரிங்க. மாடர்ன் மேன் இஸ் அஃபெக்டட் பை திஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஆஸ் டிடோ. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டிடோ யாரு அப்படின்னா த குவீன் ஆஃப் கார்டேஜ், CARTHAGE, turned away from Aeneas. ஸோ எய்னஸ் வந்து her treacherous lover in Hades in the underworld. ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து அந்த எய்னஸ் கிட்ட இருந்து டிடோ வந்துட்டு தப்பிச்சு போனாங்களோ அந்த மாதிரி Arnold advises scholar also to flee from people infected by the modern disease. ஸோ இந்த மாடர்ன் பீப்புள், விக்டோரியன் ஏஜ் பீப்புள் கிட்ட இருந்து டிடோ மாதிரி தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாரு. The scholar gypsy is immortal as the immortal bird of Keats. ஸோ ஸ்காலர் ஜிப்சிக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆலிவர் எல்டன் டிஸ்கிரைப் திஸ் போயம் ஆஸ் அசோசியேட்டிவ் போயட்ரி. ஸோ அசோசியேட்டிவ் போயட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனை பற்றி சொல்றது, இல்லைன்னா ரெண்டையுமே. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா த போயம் சென்டர்ஸ் ரவுண்ட் த பர்சன் ஆஃப் ஸ்காலர் ஜிப்சி. ஸோ ஸ்காலர் ஜிப்சியை சுற்றி தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அசோசியேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்லலாம். த போயம் சென்டர்ஸ் ரவுண்ட் த பிளேஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். The moderns have never deeply felt and deeply willed. So the poet advises the scholar gypsy to ignore Victorians, அதாவது மாடர்ன் பீப்புள். ஸோ மாடர்ன் பீப்புள் இருந்து தள்ளியே இருங்க. அவங்களோட க்ரீட்டிங்ஸும் சரி, அவங்களோட ஸ்மைலும் சரி, அதில் வந்து எதுலையுமே உண்மை இருக்காது. ஸோ அவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. Arnold uses Homeric simile to emphasize his point. ஸோ Homeric simile அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அன் எபிக் simile. இப்போ வந்து யூஸ்வலாக சிமிலி அப்படின்னா லைக் டைகர் அந்த மாதிரி ஒரு வேர்டில் தான் கம்பேரிசன் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ டீட்டெயில்டு கம்பேரிசன், லைன்ஸ் இன் லென்த், நிறைய லைன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறத ஹோமரிக் சிமிலி ஆர் எபிக் சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அது என்ன கம்பேரிசன் பாருங்க. அர்னால்ட் எண்ட்ஸ் வித் அன் எக்ஸ்டெண்டட் சிமிலி. சரிங்களா. ஸோ பெரிய கம்பேரிசன் of a Tyrian merchant seaman who didn't like the corrupt way of life in Greece, so he left for Iberia. ஸோ டைரியன் மர்ச்சன்ட் வந்து கிரீஸ் இருக்கிற லைஃப் பிடிக்காம ஐபீரியாவுக்கு போன மாதிரி ஸ்காலர் ஜிப்சி விக்டோரியன்ஸ் மாடர்ன் பீப்புள் இருந்து தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லி போயமா முடிப்பாரு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.